திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை மிக அற்புதமாக சொற்பொழிவாக ஆற்றி வருகிறார்கள். விளக்கத்தோடு அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாதவூர திருத்தால் போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அம்மா வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிட்டம். மணிவாச பெருமான் அருளாலும் குருநாதர் அருளாலும் இன்னைக்கு திருவாசகத்துல நம்ம பொன்னூசல் பார்க்க இருக்கோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு ஏவ பரம்பிரம்மா குரு ஏவ பரகாமோ குரு ஏவ பராயணம் தஸ்மை ஸ்ரீ குருவே சிவாய நம்ம. திருச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம மணிவாசகர் அருளாலை இவளை போன்ற அடியார்களை வணங்கி இன்னைக்கு இந்த பொன்னூசலை பார்ப்போம். 7வது பாடல். உன்னற்கு அரிய திரு உத்தர கோஷ மங்கை மண்ணி பொழிந்திருந்து மாமரையோன் தன்புகழே பண்ணி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றிருப்பான். அன்னத்தில் மேலேறி ஆடும் அனிமையில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னத்த பூன்முளையிற் பொன்னூசல் ஆடாமோங்கிற. உன்னற்கரிய உத்தர கோஷம் மனதாரும் நினைத்து பார்க்க முடியாதவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் உத்தரகோஷ மங்கை தலத்துல எழுந்தருளி இருக்கிறார். சொல்லுவாங்களா, மாமரையோன் வேதமாகவும் வேத பொருளாகவும் வேதமாகவும் ஆனவன் எம்பெருமான். அவனுடைய புகழை பண்ணி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றிருப்பாங்க. அவனுடைய பெருமையை பணிவோட விளங்குன நம்மளை பற்றி இருக்க பாவங்கள் போயிடுங்கிற. நாவுக்கரசர் பாடாரு. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் நீங்க வேண்டில் சொல்லுகேன் கேளேஞ்சே உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றளவ கச்சார்ந்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றே போற்றேன். அப்படி இங்க இருக்க இறைவனை பாடுனா பாவம் போயிடணும். அதே மாதிரி மணிவாசகரும் சொல்றாரு. சொல்லிட்டேன் சார். பாவங்கள் பற்றிருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடு மணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் வாடி பொன்னத்த பூன்முளையில் பொன்னூசலாட. என்னை அப்பேற்பட்ட என் அப்பனாகிய என் ஐயன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறுத்து என்னை ஆட்கொண்டான்கிற. அன்னப்பறவையின் போல அது எப்படி இருக்கான், 2 பக்கங்களையும் அன்ன வடிவம் செஞ்சு அலங்கரிக்க போட்டது போல இருக்கான் அந்த ஊஞ்சல். இந்த அன்னத்தின் மேல ஏறி ஆடுற மாதிரி அழகான மயில் போன்ற அழகுடைய பெண்களே, அழகான சொல்லுவாங்களா பொன்னொத்த பூன்முளை அணிகலன்கள் புரளக்கூடிய அழகான தனங்களை உடைய பெண்களே, எம்பெருமானின் புகழை பாடி ஆடுவோமாகன்னு சொல்றார். அந்தன கோலத்தில் திருப்பெருந்துறையில் தன்னை ஆட்கொண்ட எம்பெருமான் அதை நினைச்சு பார்த்து சொல்றார். பெண்களை பார்த்து அன்னத்தின் வடிவம் போல அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அமர்ந்து இளமையில் போல இருக்கக்கூடிய அழகான பெண்களை எம்பெருமானின் புகழை பாடிக்கொண்டே ஆடுங்கள்ங்கிற. கோல வரை குடுமி குவலையத்து சால அமுது உண்டு தாழ்கடல் மீதெழுந்து ஞால மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோஷ மங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி பூலித்து அகம் குலைந்து பொன்னூசல் ஆடான். கோலவரை, கோலவரைனாவே அழகான மலையின் கோலம்னா அழகு.
வரைனா மலை, அழகான மலையின் மேல் இருக்கக்கூடிய அந்த குடுமினா குறுமேனி தாங்கி வந்தவன் எம்பெருமான். அனைவரும் காண மாதிரி சாதாரணமா வந்தாலும் அந்த எம்பெருமான் அழகான அந்த கைலை மலையில இருந்து இறங்கி வந்தார். இந்த நில உலகத்துல அந்த பார்க்கடல்ல இருந்த நஞ்ச உண்டவன், அதுதான் அமுதை உண்டவன்கிறார். ஞால மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான்கிறார். குதிரை மேல என்னை ஆட்கொண்டான். அப்பேற்பட்ட எம்பெருமான் சொல்றான், சீலம் திகழும் உத்தர கோசமங்கை, புகழுடைய அந்த உத்தர கோசமங்கையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமாலும் காண முடியாதவன். மாலுக்கு அறியானை வாயார பாடி நாம் பூலித்து அகம் குலைந்து பொன்னூசல் ஆடாமல். திருமாலும் காண முடியாத பெருமை உடையவனை நாம் உள்ளம், அதாவது நமக்காக நம் பொருட்டு வந்தவன். மனம் பூரித்துன்னா இந்த கொலைவெல்லாம் போடுவாங்களா, அது மாதிரி சொல்றேன். அந்த வாயார எம்பெருமான் குணங்களை பாடி ஆடுங்கிற இங்க சொல்றாருல்ல. அதாவது பரிமேல் வந்துன்னு ஒண்ணு சொல்றாரு, தாழ்கடல் மீது எழுந்துன்னு இன்னொன்னு சொல்றாரு. சொல்றாரு. 2 பணிகள் இவர். அதாவது சாதாரண குதிரை சேவகனா பாண்டியன் கொடுத்த பரிசு பொருளை பெற்றுக்கொண்டது இந்த எம்பெருமான். அது மட்டுமா செஞ்சது, பிட்டு வாணி வச்சுட்டு பிட்டையும் உண்டார். அப்ப எம்பெருமானுடைய எளிவந்த தன்மைக்கு இது 2 எடுத்துக்காட்டு. கூலியாலா மக்கள் செய்ய பணியில மக்களோட மக்களா தன்னை, அதாவது இறங்கி வந்த தன்மை, எளிவந்த தன்மை. இன்னொன்னு 2 பணி இவர் கண்ணார கண்டது. இவர் காணலைனாலும் செவி வழியா கேட்ட செய்தி ஒண்ணு சொல்றாருல, தாழ்கடல் மீது எழுந்துங்கிற வலை வீசினார்ல, வலை வீசுவனா அந்த கதையை அவர் சொல்றாரு. இப்படி கூலியாலா வெட்டுவாணி ஏச்சிக்கு அவளுக்கு மட்டுமா காட்சி கொடுத்தது? ரோட்ல கத்திட்டே வந்திருப்பாருல்ல, கூலிக்கு கொள்வார் உண்டோன்னு ஓலமிட்டுக்கிட்டு தானே வீதி வழியா வந்தாரு. அப்ப எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? சிவசிவம் பந்தி கொடுத்த பிட்ட சாப்பிட்டுட்டு அங்க கரையை அடிக்க போனார்ல, வைகை கரையை. அப்ப அவரோட வேலை செஞ்ச சக கூலி ஆட்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. மேற்பார்வையாளர், அமைச்சர், மன்னன் அத்தனை பேரும் பார்த்திருப்பாங்கல்ல. அப்ப ஊன கண்ணால இந்த எம்பெருமான பார்த்தவங்கெல்லாம் எம்பெருமானுடைய இறையொருளை பெற்றவங்களாயிட்டாங்கல்ல. அதனாலதான் சொல்றாரு, நமை ஆண்டான்னு ஒரு பன்மையா சொல்றாரு. சால அமுதுண்டு தாழ்கடல் மீதெழுந்து ஞால மிக பரிமேற்கொண்டு நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டவன்னு அழகா சொல்றாரு. தெங்குலவு சோலை திரு உத்தர கோஷமங்கை தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்துட்டு எம்தரமும் ஆட்கொள்வான். எம்தரமும் இந்த இடத்துல நம்ம அதை கூற்று நோக்கணும். பங்குலவும் கோதையும் தானும் பணி கொண்ட பொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முளையில் பொன்னூசலாடாமுங்கிற ஜோதி வடிவான எம்பெருமான். தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தருளிங்கிற, அதாவது ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தானாக என்னுடைய பிறவி வேற அதாவது பிறவி தலையை நீக்குனான்கிறார். எங்கள் பிறப்பறுத்துட்டு தெங்கு உலவுன்னு தென்னை மரத்துக்கு தென்னை மரங்கள் நிறைஞ்சிருக்கான், சோலைகள் நிறைஞ்ச உத்தரகோசம் அங்கிறார். அங்க எம்பெருமான் என்னை ஆட்கொண்டு எந்த அறமும் அப்படின்னா, அதாவது எங்களுடைய இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும். எந்த அறம்னா என்னை போன்று எந்த நிலையிலும்னு சொல்றாரு. தன்னை தாழ்த்தி கொள்றாரு. அப்படின்னா யாருக்கு பன்னி குட்டிக்கு கொடுத்தாரு? பால் கொடுக்க போனாருல்ல தாய் செத்தவொன்னே. யானை, சிலந்தி, கறிக்குருவி, பல உயிர்களை எம்பெருமான் ஆட்கொண்டாலும் அதனால அந்த ஒரு வார்த்தையை எந்தரமும் ஆட்கொள்ளும். பங்குலவும் கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் சொல்றார். பங்கு உலவும் கோதைங்கிற கொன்றை மாலை அணிந்த எம்பெருமான் உமையவளோடு என்னை ஆட்கொண்டான்கிறார். கொங்குனாக்க தேன்னு அர்த்தம். உமையம்மை அழகான மலர்களை சூடி இருக்கிறாள். அந்த மலர்ல இருந்து தேன் சொட்டுதான். அந்த தேனை குடிப்பதற்கு வெண்டுகள் வருதுன்னு பாடுவாரு ஞான சம்பந்த பெருமாள். அப்படி தேன் சிந்தக்கூடிய கொன்றை மாலை அணிந்த எம்பெருமானையும் உமையம்மையை சொல்றாரு இந்த இடத்துல. அவளுடைய நற்குணங்கள்லாம் பாடி நம்ம பொன்னூசல் ஆடுவோங்கிற. பொங்குலவு பூன்முலையர் அப்படின்னா அழகான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களே நீங்கள் ஆடுங்கிற. உத்தரகோச மங்கையில் தங்கி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஜோதி வடிவான எம்பெருமான்
ஈடு இணையற்ற மானிட குருநாதர் வடிவம் எடுத்துக்கொண்டு இவரை ஆட்கொண்டார். அதான் சொல்றார், அந்த வடிவோட அதாவது என்னிடத்தில் வந்து என் போன்ற தரத்தில் உள்ளவர்களே ஆட்கொண்டான்கிறார். எங்களுடைய பிறப்பை அறுத்து எங்களை ஆட்கொண்ட எம்பெருமான்கிறார். தாழ்ந்த நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றவர்னு சொல்றார். எங்கள் பிறப்பறுத்துட்டு எந்தரமும் ஆட்கொள்வா நம்மையாண்டான்னு நிறைய பல இடங்கள்ல நம்மையாண்டான்னு மணிவாசர் சொல்லியிருப்பார். நாயினும் கடையனும் தன்னைய சொல்லிக்குவார். அப்ப தம்மை போன்ற கடையவனுக்கு குருநாதர் அருள் கிட்டின மாதிரி உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் கட்டாயம் கிடைக்குங்கிறத அவர் இந்த பாட்டுல நமக்கு அறிவுறுத்து சொல்லப்பட்டது. அடுத்து வந்து பாட போறது வந்து அன்னை பத்து. நிறைய பேர் இத சொல்லுவாங்க, அன்னைய பத்துல அதாவது தலைவியோட மனநிலைய அறிந்த தோழி தன்னுடைய செவிலி தாய்க்கு சொல்றதா சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு என்ன சொல்லுவாங்க, அன்னைங்கிற சொல்லுக்கு வந்து தான் அதாவது இறை உணர்வுல ஈடுபட்டு அதுல அப்படியே அதை விட்டு வெளியில வந்து தானுங்கிற அந்த சொல்லுவாங்கல்ல, தன்னை வேறுபடுத்தி இறைவனோடு ஒன்றுபட்டு போகும்போது தான் வேறுபட்டு போயிடும். யாரோ ஒருத்தர்கிட்ட முன்னின்று பேசுற மாதிரி தன்னுடைய உள்ளத்துல ஏற்பட்ட அந்த உணர்ச்சி வேறுபாடு அனுபவங்களை அவ அப்படி சொல்லுவாங்கல்ல, பின்னோக்கி நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இவள் தன்னுடைய உணர்வுகளை பின்னோக்கி பாடக்கூடிய பாடல்களாக இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அதனால அண்ணேனோ அம்மா அம்மா அப்பா இது பேர் அதை சொல்லுவாங்களா, ஒரு பயத்திலயும் ஆச்சரியத்திலயும் வியந்து ஒரு சொல்லுவோம்ல நடந்த நிகழ்ச்சி, அப்பப்பா எவ்வளவு அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தோம்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் இந்த இந்த இடத்துலன்னு ஒரு சில ஆச்சரியம் சொல்றாங்க. இன்னும் ஒண்ணும் இல்ல, இந்த ஒண்ணு சாதாரண எக்ஸாம்பிள், கொரோனா காலத்துல தப்பியது எத்தனை பேர், அப்பப்பா அது எவ்வளவு பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கிட்டோம், அதே மாதிரி சொல்லக்கூடியதுன்னு ஒரு சில ஆசிரியர்கள் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இப்ப அந்த பாடலை நம்ம ஞான மணிவாசக பெருமான் ருசிச்சு சொல்லப்பட்ட பாடல்களை நம்ம பாடும். வேத மொழியர் வள்ளீற்றர் செம்மேனியர் ஞாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதரா அன்னேயன். வேதத்தை எம்பெருமான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்காருங்கிற மாதிரிதான் எல்லா தேவார பாடல்களும் சொல்லப்படும். நாதப்பறையினன்னு சொல்றது அதாவது ஆழ்ந்த கருத்துடையது. எம்பெருமான் நாதம்னு சொல்லுவாங்கல்ல, ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயேன்னு அப்பறப்படும். அதேதான் இங்கேயும் சொல்றாரு. ஓசை ஒளிங்கிற சாதாரண பொருளா இல்லாம ஆதிநாதத்தை சொல்லக்கூடியது. எம்பெருமானின் உடுக்கையிலிருந்த நாதம் அதுல இருந்தா படிப்பு தொழில ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்லுது. அப்ப அந்த அந்த பறையாக கொண்ட அந்த உடுக்கையை நாத தத்துவத்தையும் கடந்து நிற்கக்கூடிய அவன் நான்முகன் திருமளவுகளுக்கு காண முடியாதவன் சொல்றாரு. அவை அப்பேற்பட்ட வெண்ணீற்று செம்மேன் என்கிற அதாவது இறை அனுபவத்துல இருந்த நிலையிலிருந்து அவ சொல்லக்கூடிய பாடல்கள் வேத பொருளாக இருக்கக்கூடியவன் நான்முகனுக்கும் நாரணனுக்கும் காண முடியாதவன். சிவந்த வெண்ணீற்றல் செம்மேனியர் உடல் முழுவதும் திருநீரை பூசி இருக்கக்கூடிய உலக பொருள்கள் அத்தனையும் நிலையற்றவை. உலகம் ஊழி காலத்துல அழிஞ்சப்ப எம்பெருமான் ஒருவனே நிலைத்திருக்கக்கூடியவன்கிறத அத உலகுக்கு எடுத்து காட்டவே அவன் திருநீரை பூசியிருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி திருநீரை சிவந்த மேனில் உடல் முழுவதும் திருநீரை பூசி இருக்கக்கூடியவன் சொல்றாரு. அப்ப நான்முகனும் காண முடியாதவன் அவரே எனக்கும் நாயகன்கிறார். அந்த எம்பெருமானே சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த தலைவி தனக்குத்தானே சொல்லிக்கிறாளாம், அம்மா இந்த பேரானந்த அனுபவத்தை தந்தவன் முன்னாடி நிக்கிறான். அவன் வாய் வேதத்தை பாடுது, அவனுடைய செம்மேனியில் திருநீர் அந்த வெந்நீரை வெண்மையான திருநீரை அணிந்திருக்கிறான். அவன் கையில் இருக்கக்கூடிய பறையில் இருந்து வெளிப்படும் நாதம் எண்ணெய் மட்டுமா இருக்கிறது. நான்முகன் திருமால் இந்த நாதத்தில் கட்டுப்பட்டு கிடக்கிறார்கள்ங்கிறார். அவர்தான் இங்க இருக்கக்கூடியவர் சொல்றார். அன்னேங்கிறது தலைவி தன்னைத்தானே பேசிக்கொள்வதற்கு அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம். கண்ணஞ்சத்தனர் கருணை அஞ்சனர் ஆனா கண்மையை சொல்றது. கண்ணஞ்சன கருணை கடலினர்
உள்நின்று உருகுவர் அன்னே என்னும் உள்நின்று உருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னை. அஞ்சனம்னா கண்ணஞ்சனத்தார் கருணை கடலினங்கிறார். அஞ்சனம் தீட்டப்பட்ட மை தீட்டிய கண்ணை உடையவர்னு அர்த்தம். கருணை கடல்னு சொல்றாருல, ரெண்டு இங்க முக்கியமா பார்க்கணும். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தா வார்த்தைகள் நமக்கு அப்படி குளறி போயிடும். சந்தோஷத்துல வார்த்தையே வரலைன்னு சொல்லுவோம். அப்ப உணர்ச்சி பெருக்கால உரை தடுமாறத பார்க்க முடியும். அஞ்சனம் தீட்டப்பட்ட கண்ணை உடையவன்கிறதுல உரை அவளுக்கு கொலரி போச்சான் வார்த்தை, அதனால கண்ணஞ்சனத்தனர்ட்டாராம். அடுத்து கருணை இல்ல கடல் போன்றவன் சொல்றதுக்கு பதிலா கருணை கடல்னு சொல்றாரு. ஆனா அவனை பேசும்போது அவளுக்கு தடுமாறுச்சே ஒழிய தன்னை பேசும்போது தடுமாறலையா. அதனால உள்ளின்றி உருக்கி ஓப்பில ஆனந்தம்னு சொல்லிட்டான். ஆனந்தத்தையே சொல்லுவாங்களே, கண்ணுல கருமையான பைய பூசி இருக்கக்கூடிய எம்பெருமான் கருணை கடலாக விளங்குகின்றான். என் உள்ளத்தில் புகுந்து என்னை உருகச் செய்தவன்கிற, உள்ளத்தில் புகுந்து அழியாத ஆனந்தத்தை தந்தார் அவரே அன்னைகிறார். இந்த பாட்டுல நம்ம இன்னும் முக்கியமானது என்னன்னா, ரெண்டாவது பாட்டுல 2வது வரி 3வது வரி ஒரே, அந்த முதல்ல சொல்லக்கூடியது ஒரே மாதிரியே வரும். அவ்வளவு இந்த அன்னை பத்துல அப்படி ஒரு சிறப்பு இருக்கும். 2வது வரியில வரக்கூடியதே 3வது வரியிலையும் வரும். அதனால மனசுல அதாவது மனப்பாடம் பண்ணி பாடுறதுக்கும் ரொம்ப எளிதான வகையில இருக்கும் இந்த பாட்டு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. தன்னை ஆட்கொண்ட தலைவன் யார், அவன் எங்க இருக்கான், என்ன செய்யறான்னு 3 கேள்விக்கு விட கிடைச்சிருச்சு. கருணை கடல் போன்றவன் முதல்ல சொல்லிட்டான். மை தீட்டப்பட்ட கண்ணை உடையவன் 2வது கேள்வி சொல்லிட்டான். அவன் உள்ள இருந்து உருக்குறான்னு 3வது சொல்லிட்டான். உள்ள இருந்து உருக்குறான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் சொல்லுவாங்கல்ல, இறைவனை நினைந்தவனே புலகாங்கிதத்துல அப்படியே கண்ணுல தண்ணி கொட்டுமா. சந்தோஷப்பட்டாலும் கண்ணுல தண்ணி வரும், வருத்தப்பட்டாலும் கண்ணுல தண்ணி வரும். புறத்தை அப்ப அடுத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி உள்ளே இருந்த அந்த மகிழ்ச்சி இன்பம் எல்லாம் அனுபவிச்சாவ. இப்ப அந்த சந்தோஷத்தின் காரணமா கண்ணுல அப்படி வெளியில வருது அந்த தண்ணி. ஆழத்துல தோன்றின, உள்ளத்தின் ஆழத்துல தோன்றின இந்த ஆனந்தம். இப்ப ஆனந்தோடனே மகிழ்ச்சின்னு அதான் மகிழ்ச்சியும் இன்பமும் அதெல்லாம் நிலையிற்றது, அதெல்லாம் கடந்து இருக்கக்கூடியது, வேறு நிலையானதாக வேறுபட்ட ஆனந்தம்னு சொல்றோம். ஒப்பிலா ஆனந்தம் அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட ஆனந்தத்தை தந்தவன் எம்பெரும். அடுத்துறார், நித்தமனால நிரம்ப அழகிய சித்தத்துள் இருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னம் பெருந்துரை அத்தர ஆனந்தரால் அன்னை என்னும். நித்த மணாளர், எம்பெருமானுக்கு மணவாளர்னு ஒரு பேரே உண்டு. மணமகனா அழகனாக இருக்கக்கூடியவர், பேரழகு வாய்ந்தவர், என் உள்ளத்தில் புகுந்தவன் அப்படிங்கிறான். என் உள்ளத்தில் புகுந்து என்னை ஆட்கொண்டவன் நித்தம் மணாளர்னு, அதாவது எப்பவுமே அழகான மனக்கோலத்துல இருக்கவன், சொக்க வைக்கக்கூடியவர் இல்லையா, சொக்கநாதர் இல்லையா, அதான் நித்த மணாள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உலகத்துல இருக்கிறவங்களை தலைவர்களை போல இல்லாம ஒருபடி மேலான அழகை பெற்றவர். அவரோட அழக மானிட அழகோட ஒப்பிடுவது விவரிக்கிறது இயலாத காரியம்ங்கிறான். வேறு வழி இல்லாத காரணத்தினால் அவரு சொல்றானா, நிரம்ப அழகியர்னு நான் சொல்லி அதோட நிறுத்திக்கிறேங்கிறான். உன்னுடைய நிரம்பங்கிற சொல்லுக்கு உன் கற்பனை எந்த அளவுக்கு விரியுமோ அந்த அளவுக்கு நீ வச்சுக்கோ. ரொம்ப அவரை பார்க்கணும்னு நீ மனசுல நினைக்கிறியோ அது நம்மால முடியாது. காரணம் என்னன்னா, நீ அப்போ இவ்வளவு அழகுங்கிறிய உன்னால காட்ட முடியுமான்னு தோழி கேட்கிற மாதிரி இருக்கு. அவ சொல்றா, அது அப்படிலாம் உனக்கெல்லாம் அவரை காட்ட முடியாது. காரணம் என்ன, அவர் என் மனசுல சித்தத்தில், என் மனதில் சித்தத்துல இருக்க, அவரை உனக்கு காட்ட முடியாது. அவரை பேரை தெரிஞ்சுக்கிறதுன்னா சொல்லு. என்ன பேர்னா தென்னன் பெருந்துரைங்கிறார். அத்தர், அந்த திருப்பெருந்துறையில உரையக்கூடிய எம்பெருமான். அத்தர்னா தகப்பன்னு அர்த்தம், உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர். இந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை இங்க சொல்றார். அதுல அத்தனை பேரெல்லாம் அவருடைய பேரு, அதுல நீ வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற. ஆடர பூனுடை தோல் பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டுள்ளம் வாடும் இது என்ன அன்னே.
நித்தமணாளராக அந்த தலைவனின் இன்னொரு வேடம் என்ன அப்படின்னா, அவளை அதாவது எல்லையற்ற அழகுடவன் பேசக்கூடியவனுக்கு இப்படியும் ஒரு வேடம் உண்டான்னு அவன் நினைக்கிறான். என்னன்னா, பாம்பை அணிகலன்களாக போட்டிருக்கான். உடல் முழுவதும் திருநீர் பூசி இருக்கிறான். தோலை, புலித்தோலை, மான் தோலை ஆடையாக கொண்டவன். யானை தோலை உரித்து மேலாடையாக போர்த்தி கொண்டவன். அப்ப அதான் சொல்றாரு, அவனை இந்த மாதிரி இருக்கிறவனை பார்த்தோன்னே மனசு அப்படியே ஆடத் தொடங்கிருச்சுங்கிறான். ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய அழகான கோலத்துல பார்த்துட்டு இப்படி பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். நிரம்ப அழகான கோலம் தான் உண்மையான வடிவு. இப்ப காண்கிறது அவன் அணிந்துள்ள வேடம்ங்கிறான். இந்த வேடத்துக்குள்ளே நிரம்ப அழகா இருக்காங்கிறத நான் உணர்றேன். அவரை பார்க்கும் போதும் இந்த வேடம் இயல்பான வடிவம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு வாடி போச்சுங்கிறான். அதான் சொல்றான், பாம்பை அணிகலன்களாகவும் புலித்தோலை ஆடையாகவும் திருநீற்றை உடல் முழுவதும் பூசி இருக்க கோலம் என்னன்னு அவரை நினைச்சு வருத்தப்படுறாரு. அது இருந்தாலும் இது அவரோட வேடம் தான் மனசுல நினைச்சு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார். நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டி நல் நாடரால் அன்னே என்னும் பாண்டி நல் நாடர் பரந்தெழு சிந்தையே ஆண்டன்பு செய்வராது அன்னையும். இதே வரிசையில அந்த 3வது பாட்டுல சொல்லியிருப்பார், தென்னன் பெருந்துரை. இப்பதான் பார்த்தோம், அத்தன்னு பாடினார் மணிவாசகர். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவனான நம் தலைவனை தென்னன்னு குறிப்பிட்டிருக்காரு. அவரை பாண்டி நாட்டுல அவர் ஆண்டவர் இல்லையா, மீனாட்சியை திருமணம் பண்ணி அதை சொல்றாரு. ஊரும் பேரும் வடிவம் உன்னோட. இப்ப யாரையாவது சொல்லணும்னா எந்த பட்டைப்பேர்ல சொல்லும் போது கூட சொல்லுவோம், அவன் அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன்னு அவங்க ஊரோட சேர்த்து சொல்றது மதுரைக்காரங்க தஞ்சாவூர்காரங்கன்னு சொல்றது இயல்பு. அப்ப ஊர் பேரு வடிவம் இதோட சொல்லி சொல்லி வரக்கூடியதுதான். அதான் அவர் தென்னன்னு சொல்றாரு. அடுத்து அதே மாதிரி நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர்னு சொன்ன மணிவாசகர் அடுத்து பாண்டி நல் நாடுங்கிறார். இவ்வளவு பெரிய நாட்டு தலைவர்னு சொல்லிட்டா நம்ம போல உங்களுக்கு எம்பெருமான் கருணை செய்வாரா மாட்டாரோன்னு நமக்கு ஐயம் வந்துடக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. தான் பெற்ற இன்பத்தை சொல்றார். பரந்தழு சிந்தைன்னு சொன்னது, சிந்தைங்கிற சொல் அதாவது மனதை சொல்றார். ஏன்னா மனது எப்பவுமே ஒரு நிலையில இருக்கா, தாவி தாவி குதிக்கும். அதான் பரந்தழு சிந்தைங்கிறார். மனசு ஒரு இடத்துல இருக்குமா, இங்க இருக்கும், வேலை கை ஒண்ணு செய்யும், மனது எங்கேயாவது போயிட்டு இருக்கும். ஆனா நம்மளுடைய சிந்தையை ஆட்கொண்டவர் நீண்ட கருத்தராக இருக்கிறதுனால விரிந்து பறந்து செல்லக்கூடிய சிந்தையை ஒரே இடத்துல பிடிச்சு தன்னோட திருவடியில அடக்கி ஆட்கொண்டாராம். நம்மை ஆட்கொண்டவர். ஏன் இப்படி செய்யணும்னா அவருடைய அருள் காரணமாக, அன்பு காரணமாக அப்படிங்கிறார். அன்பு காரணமாக என்னை ஆட்கொண்டான்கிறார். நீண்ட கரங்களை உடைய எம்பெருமான் என் மனதை ஆட்கொண்டான்கிறார். எனக்கு நன்மை செய்யக்கூடிய பாண்டி நாட்டு தலைவன்கள். உன்னர் கரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவது என் நெஞ்சில் மாலை என் காண்கிறார். என்ன அதிசயம், என்ன அதிசயம் அன்னே. சிந்தனைக்கு அதாவது எட்டாமல் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அப்பேற்பட்ட எம்பெருமான் என் நெஞ்சில் புகுந்து நிலை பெற்றுட்டான்ட்டார். மனதாலே நினைக்க முடியாதவன, இயலாத காரியம். அப்பேற்பட்ட எம்பெருமான் உத்தரகோசம் மங்கில் எழுந்தருள் இருக்கிறார் சொல்றார். அந்த மாலையின் இருவராலும் காண முடியாதவன் என் நெஞ்சில தங்குனது எவ்வளவு அதிசயம் இல்லையா? அப்படி நெஞ்சில் நிலை பெற்றிருக்கக்கூடியவன சொல்றாரு. கண்ணால், அதாவது உணர்த்தி காட்டுறதுங்கிறது எப்படின்னா புறக்கண்ணால் அல்ல. அவங்க திருமால நான்முகன்னு எப்படி அவங்க மேல உள்ள 2 பேர்ல நான் பெருசா நீ பெருசான்னு புறக்கண்ணால தேடி போனேன். ஆனா அகக்கண்ணால திறந்து பார்த்திருந்தா எம்பெருமான் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருப்பார். அதான் சொல்றாரு, அதாவது நாராயணனும் திருமாலும் நான்முகனும் 2 பேராலும் காண முடியாத எம்பெருமான் என் மனதில் குடியேறிருக்கதான் சிறப்புங்கிறார். அடுத்து வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி கூப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி கூப்பாயத்தர் பாய்பறி மேற்கொண்டன் உள்ளம் கவர்வரால் அன்னே. வெண்மையான பட்டாடை உடுத்தி இருக்கக்கூடியவர், திருநீர் பூசுவதால் வெள்ளையாக விளங்கக்கூடிய
வெண்திரு முண்டத்தருன்னு அந்த நெற்றியை உடை. பள்ளி குப்பாயத்தால் பாய்பறி மேற்கொண்டார். அதாவது குதிரையில போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேல போட்டிருக்க குப்பாயம்னு ஒரு சட்டை. அந்த சொல்லுவாங்கல்ல வெண்மையான அந்த குறுகின கால் சட்டை, நெத்தியில அந்த அழகான திருநூறு இதெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அதாவது கழுத்துல கால் வரைக்கும் ஒரு நீளம், முழங்கால் வரைக்கும் ஒரு நீட்டமான சட்டை, கால் சட்டை முக்கால் தான் இருக்கும். அதாவது குப்பாயம்னு சொல்றாரு. அந்த குதிரை மேல என் உள்ளம் கவர்ந்தருங்கிறார். பாய்பறி மேற்கொண்டார். உள்ளம் கவர்வு, என் உள்ளத்தை கவர்ந்து கொண்டாங்க. குதிரை மேல் சேவகனா வெண்மையான அந்த உடையை அணிந்து நெற்றியில் திருநீர் விளங்க குப்பாயம் என்று சொல்லக்கூடிய கழுத்திலிருந்து கால் வரைக்கும் நீண்ட, முழங்கால் வரைக்கும் நீண்ட அங்கே அணிந்து என் உள்ளத்தை கவர்ந்தான்கிற. உள்ளம் கவர்வரான்கிற. தாலி அருகினர் சந்தன சாந்தினர் ஆலம்மை ஆழ்வராள் அன்னே என்னும் ஆலம்மை ஆடும் எம் ஆழம்மை ஆளும் அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னையன். தாலி அருகுன்னா அது ஒரு அருக புல்ல சேர்ந்தது. தாளம்னா கைத்தாளம். என்னையும் ஒரு பொருளாக மதித்து ஆட்கொண்ட எம்பெருமான் படரக்கூடிய அந்த அருகம்புல்லையும் சந்தனத்தையும் தனது மார்பில் அறிந்துள்ளவர் என்னை ஆட்கொள்ள வந்த தலைவர்ங்கிறார். அவர் கையில ஒரு தாளமும் வச்சிருந்தாருங்கிறார். ஒரு மாபெரும் தலைவனுக்குரிய எந்த அடையாளம் இல்லாம சாதாரண ஒரு அருகம்புல்லையும் சந்தனத்தையும் பூசி கொண்டு வந்த எம்பெருமான் என்னை ஆழ வந்தோடனே அவன் ரொம்ப நீ சாதாரணமா நினைச்சிடாதேங்கிற. என்னை ஆழ்வரால் அன்னே. அவர் கையில் உள்ள தாளத்தை பிச்சை எடுப்பவர்கள் வீட்டில் உள்ளவர்களை ஓசை மூலம் அழைப்பதற்கு அதை கூப்பிடுறதுக்காக தாளக்கறி வச்சிருக்காரு அப்படின்னு அதை நீ நினைச்சிடாரு. அந்த கையில் இருக்கக்கூடிய தாளம் கால தத்துவத்தை அளவிட்டு செய்யக்கூடிய செயலை செய்யக்கூடிய கருவின்னு நினைச்சுக்காங்க. கால தத்துவத்தை அறுதிட்டு சொல்லக்கூடிய பேராற்றல் அவர் கையில் தாள வடிவில் இருக்குங்கிறார். அப்படின்னா அவர் எத்தகையர் நீ தெரிஞ்சுக்காங்க. அதாவது எங்கெங்கேயோ தேடி மனிதர்கள் இறைவனை தேடி அலைகிறாங்க. ஆனா இறைவனை தான் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாபெரும் அந்த வள்ளல மனசுல நினைச்சாவே போதும்ங்கிற. கஸ்தூரியமான கூட சொல்லுவாங்க, புல்லு தேடி போகும்போது அந்த புல்லுலதான் மனம் வருதுன்னு தேடி தேடி கடைசியில அது உள்ள இருந்துதான் வருதுங்கிற, தன்னோட கொம்புல இருந்துதான் வருதுங்கிற ரொம்ப நாள் கழிச்சுதான் புரிஞ்சுக்கணும். அத போல எம்பெருமானை நினைக்க நினைக்க உள்ளே இருக்கக்கூடியவன் நம்மை எழுந்தருளி நம்மை நல்வழிப்படுத்தும். அதுதான் உண்மையும் கூட. தையலோர் பங்கினால் தாபர வேடத்தில் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னை அன்னே. ஐயம்னா பலின்னா பிச்சை, ஐயம்னாலும் பிச்சை. பலின்னா அவர் கேக்குறது. ஐயம்னா பெரிய பெரிய தவசீலர்களை பார்த்து நம்மளா கொண்டு போய் வணங்கி அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடியது. உமையம்மை ஒரு பாகமாக கொண்டவன் ஐயம் புகுவரால் அப்படின்னா பிச்சை, எல்லார் வீடுகள்லையும் அதாவது பிச்சைக்கு வரக்கூடியவர். ஐயம் புகுந்தவர் போதல் என்னுள்ள நையம் இது என்னங்கிற. அவர் போன உடனே என்னோட மனம் அவரையே நினைச்சு அப்படின்னு நெளிஞ்சு போறதுக்கு என்ன காரணங்கிற. அவரு அதாவது அந்த கையில இருக்கக்கூடிய பிரம்ம கபாலத்தை சொல்லக்கூடியது. அவர் பிச்சைக்கு கொண்டு வர பாத்திரம் பிரம்ம கபாலம். நான்முகனுக்கு முதல்ல 5 தலை இருந்தது. வீரபத்திரரை பார்த்து அது கேலி பண்ணுச்சான். உங்களுக்கு எனக்கு என்ன பாடு, எனக்கும் 5 தலை இருக்குன்னு. அகங்காரத்துக்காக எம்பெருமான் அந்த ஒரு தலையை கிள்ளி அதுவே பிரம்ம கபாலமா கையில வச்சிருக்காரு. இந்த பிரம்ம கபாலத்துல பிச்சை எடுக்க போறது எம்பெருமான் தன் உணவு தேவைக்காக அல்ல. உலகத்துல இருக்க உயிர்கள் எல்லாம் தன்னுடைய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மல குற்றங்களை, இந்த சொல்லுவாங்கள உலக பொருள்களையும் உலக பற்றுகளையும் விட்ட எம்பெருமான் திருவடியே நினைத்திருக்கக்கூடிய அடியார்களின் மல குற்றங்களை பிச்சையாக பெரும்பொருட்டு எம்பெருமான் பலி கேட்க போறார். அதான் சொல்ற. அப்படி அந்த வந்த எம்பெருமான் சொல்றாருல அவ வந்துட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப அவரையே நினைச்சு இயங்குதுங்க. ஒரு அதாவது தையலோர் பங்குல தாமத வேடத்தன துறவு கோலம்.
ஒரு பெண்ணை இடப்பாகத்தில் வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் துறவு கோலத்தை மேற்கொண்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து பிச்சை கேட்கிறாரு. அப்படி வந்தவர் போனதுக்கு அப்புறம் அவரே மன்னிச்சு வாடுதுங்க. உமையை ஒரு பாகமாக ஏற்றுக்கொண்டது இல்லறம். தாபத வேடம் சொல்ற துறவரம். ரெண்டுமே ஒன்று கொண்டு, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கிறத பாக்குறோம். அதாவது உமையோடு சேர்ந்து இருக்கும் போது சொல்லுவாங்கல்ல, போக வடிவுலையும் அதாவது போக வடிவுல இருக்கிற மாதிரி காமிச்சாலும் அவர் வந்து யோகியாத்தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. எல்லா சமயமுமே இறைவனை ஆண் பெண் வடிவோட அர்த்தநாரிய அம்மையப்பரா சொன்னதே இல்லை. இறைவன் ஆணா இருப்பாங்க, இல்லைன்னா பெண்ணா இருப்பாங்க. ஆனா அம்மையப்பரா கண்ட ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம் தான். அடுத்து கொன்றை மதியமும் கோவிளமத்தமும் துன்றிய சென்னியில் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமை இன்றெனக்கு ஆனவாறு அன்னே. கொன்றை மலர் நல்ல பொன் போல அழகான மனமுடையது. ஊமத்தம்பூ வில்வத்தள்ள வாசம் இருக்காது. ஊமத்தம்பூவும் இப்படிதான் சொல்றாங்க. இது எல்லாமே அதாவது மாறுபாடு உள்ளது. அத்தனையுமே தன் தலையில அலங்காரமாக சூடி தன்னுடைய சடையில் தலை மாலையாக அணிந்திருக்கக்கூடியவர். கொன்றைப்பூ மாலையோட பிறைச்சந்திரன் ஊமத்தை மலரையும் சூடி இருக்கக்கூடிய எம்பெருமான். இதுல என்ன, அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் நல்லாதான் இருந்தேங்கிறார். அவர் தலையில இருந்த ஊமத்தம்பூ அவர் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஊமத்தம்பூவால் ஏற்படக்கூடிய உன்மத்தம் என்னை பற்றி கொண்டதுங்க. உன்மத்தம்னா சொல்லுவாங்கல்ல, பைத்தியம் பிடிச்சிச்சு, அவரையே நினைத்து கொண்டிருக்கிறேங்க. இந்த பிறைச்சந்திரனை தலையில சூடுறதுக்கு ஒரு கதை இருக்கு. தச்சனோட மகள்கள் 27 பேர்ல ஒருத்தி மேல மட்டும் ரொம்ப பிரியமா இருந்ததுனால இந்த குழந்தைங்க எல்லாம் போய், அப்ப அவ ரோகிணிகிட்ட மட்டும்தான் பிரியமா இருக்கா, எங்கள்கிட்ட எல்லாம் பிரியமா இல்லைன்னு உன்னுடைய கலைகள்லாம் அழிஞ்சு போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டான் தச்சன். உடனே சந்திரன் தன்னை ஒரே ஒரு கலை தேய்ந்த நிலையில ஓடி வந்து எம்பெருமான சரணடைஞ்ச உடனே அவனை மன்னித்து ஆட்கொண்டு அவரை தன் தலையில் சூடி கொண்டாரான். அப்ப உயிர்கள் செய்யக்கூடிய தவறை எம்பெருமானிடம் சரணடையும் போது அந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம சரண அடைஞ்சாவே போதும், எம்பெருமான் தலையில சூடிக்கொள்வான்ங்கிறதுக்கு இந்த ஒரு பாடல் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அடுத்த பாட்டு குயில் பத்து. தலைவியை பிரிந்து போன அந்த தலைவன் இல்லைன்னா வருத்தம் அடைஞ்ச தலைவி பறவைகளை தூது விடுறது அந்த காலத்துல வழக்கம். அதேதான் இங்க சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் பறவைகள் வந்து காரியத்துக்காக கூவுறதுங்கிறது அதுங்க தனக்குள்ள பேசிக்கக்கூடிய மொழி. அததான் இங்க இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. பறவைகள் நம்ம மனிதர்கள் பேசுற மாதிரி அதுங்களோட கூவுறதுதான் அதுகளோட பாஷையா இருக்கு. எங்கேயோ மரக்கிளையில இருந்துகிட்டு அமைதி அடிக்கடி கூவிக்கிட்டே இருக்கும் இந்த குயில். உணவுக்காக மட்டும் குயில் கூவுறது இல்லை. வசந்த காலத்துல ரொம்ப சந்தோஷம் வந்தா கூவும், தனியா இருந்துகிட்டு கூவும். வேற எந்த பயனையும் அது கருதி எதுக்காக கூவுதுன்னு கூவிக்கிட்டே கிடக்கும். அதனால அந்த குயிலுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஞானசம்பந்தர் இந்த பாட்டுல சொல்றாரு. நிலையில்லாம மகிழ்ச்சியா கூவிக்கிறத காட்டிலும் இறைவனுடைய கருணையை நினைத்து அவனை வருதுன்னு சொல்லி சும்மா ஏன் கூவுறாங்க? வரக்கூவாய்ன்னு சொல்றதுலயும் ஒரு அழகு இருக்குங்க. எத்தனை முயன்றாலும் எந்த குயிலும் எந்த ஆன்மாவும் அவன் எம்பெருமான் இருக்கிற இடத்துக்கு தானா போக முடியாது. எம்பெருமான் வந்தாதான் அவர் நம்மள நாடி வரணும். அதனாலதான் வரக்கூவாய்ன்னு பாடுறாரு மணிவாசக பெருமான். பெரிய மரத்துல குயில் எங்கேயோ ஒரு கிளையில உட்காந்துக்கிட்டு இருக்காது. கண்ணால பாக்குறது நம்ம அதை சொல்லுவாங்கல்ல, சின்ன பறவைதான், நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அது எங்க கூவுனாலும் நம்ம அதை ஓசையை நம்ம கேட்க முடியும். அப்ப அதே மாதிரி இந்த என்சான் உடம்புல இந்த ஆன்மா எங்க இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஆன்மாவும் பொறி புலன்களோடு சிக்குண்டு அவ சொல்லுவாங்கல்ல, அப்படியே வீணா பொழுத போக்காம எம்பெருமானை தன்னிடம் வருமாறு சொல்ற மாதிரி இந்த குயில் பத்து மூலமா மணிவாசகர் சொல்ற. உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? கையில அடிபட்டுருச்சு, உடனே சொல்லுவோம் ஒரு விரல, ஐயோ உயிரே போயிடுச்சும்போம் வலியில.
அப்ப உயிர் என்ன விரல்ல மட்டும்தான் இருக்கா? தலைவலிச்சா ஐயோ தலைவலி தாங்கல உயிரே போதும்போம். இப்ப தலையில உயிர் இருக்கா? உயிர் எங்க இருக்கு? எல்லா இடங்கள்லயும் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்றாரு. எங்க இருக்குன்னு இந்த ஆன்மா எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிறத மணிவாச பெருமான்னு சொல்றாரு. அப்படி இந்த புலன்கள்ல சிக்குண்டு அவதிப்படாம எம்பெருமானை நினைத்து பாடுங்கள்னு சொல்றாரு. இப்ப பாட்டுக்குள்ள வரும். கீதம் இனிய குயிலே கேட்டியோ எங்கள் பெருமான் பாதம் 2 வினவின் பாதாளம் 7னுக்கு அப்பால். முக்கியமா பாதாளம் அதெல்லாம் கடந்தவன்கிற ஜோதி மணிமுடி சொல்லின் சொல்லிருந்து நின்ற தன்மை ஆதிகுணம் ஒன்றியிலான் அந்தமலான் மறக்குவாங்க. சொல்லிருந்து நின்ற தன்மைங்கிறார். சொல்லுக்கு அடங்காதவன். அதாவது சொல்லு என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதானே வார்த்தைகளா வரும். அதுவும் ஒரு எல்லைக்கு வரம்புக்கு கட்டுப்படாம இருவரம் தான் மேலும் மேலும் அந்த எண்ணங்கள் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்னு சொல்றார். சொல்லுக்கும் பொருளுக்கும் கட்டுப்படாதவன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கிறார். இனிய ஓசையை எழுப்பக்கூடிய குயிலே நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என் பெருமானுடைய திருப்பாதங்களின் அவருடைய குணங்களை நீ கேட்டாவே போதும். 7 பாதாளம் அல்ல பாதாளத்துக்கு அப்பாலும் கடந்து இருக்கக்கூடியவன். அப்பாலுக்கு அப்பாலாயின்னு சொல்லுவார் அவரை. சொல்றார். அது மட்டும் இல்ல ஜோதி மணிமுடி சொல்லிருந்து நின்ற தன்மைங்கிறார். அவருடைய ஒளி தவழும் மணிமுடியை பற்றி சொல்லனா அதுவும் சொல்ல முடியாது. அதாவது வார்த்தைகளால் வடிக்க முடியாதுங்க. அப்ப தனக்குன்னு ஒரு முடிவும் முதலும் இல்லாதவன் அத்தேவன் என்னை அப்பேற்பட்டவன் வல்லமையுடைய எம்பெருமான் என்னை வந்து சேரும்படி குயிலே நீ கூவ மாட்டாயான்னு சொல்ற. ஏன்னா இறைவன் நம்மளை நாடி வரணும். நம்ம இறைவனை நாடி அவ்வளவு சீக்கிரம் போகும். ஏர்தரும் 7 உலகு எவ்வுருவும் தன் உருவாய் ஆறுகளி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு வேறொருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரான் சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவான். மண்டோதரிக்கு காட்சி கொடுத்தவன் அத சொல்ற. குயிலே தென்னிலங்கையில அழகான அந்த எப்படி இருக்குமா சொர்க்கமா. அதாவது சுந்தரகாண்டத்துல சொல்லுவார் ஆஞ்சநேயர் அப்படி இருக்குமா. சுவரெல்லாம் தங்கத்துல மேல பூசிக்கு விளைவுயர்ந்த மாணிக்க கற்கள்லாம் செவுத்துல பதிச்சிருக்கு. ஸ்படிகங்கள்ல கட்டில் கிடக்கு. வாசனை மிகுந்த திரவியம் எல்லாம் அப்படியே அந்த இடங்கள்ல மணக்குது. சீதையை தேடி போகும்போது அவரு பாப்பாரு. அந்த கட்டல்கள்ல விரிக்கப்பட்டிருக்க கம்பளங்கள் கண்ண கவருது. நறுமண புகை மனதை மயக்குதும்பார். அப்படி அந்த செல்வ செழிப்புள்ள வாழ்ந்தவோ அதான் சொல்றேன். அழகு வாய்ந்த 7 உலகளும் போற்றக்கூடிய எந்த உருவத்தையும் தனது உருவமாக ஏற்றுக்கக்கூடிய இலங்கை அப்படி அழகுன்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு ஏர்தரும் 7 உலகு எவ்வுருவும் தன்னுருவாய் ஆறுகளி தென்னிலங்கை அழகு மண்டோதரிக்கு பேரொருள் இன்பமளித்த பெருந்துரை மேயபிரான் சீரிய வாயால் தென்குயிலே தென்பாண்டி நாடனை கூவார். மண்டோதரிக்கு எம்பெருமான் அருள் புரிந்தார். அததான் இங்க சொல்றோம். பேரருள் இன்பம் அருளந்தன்மையை சொல்ல வந்த மணிவாசை பெருமான் கூறுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? 7 உலகம் நின்று ஏத்தும் தன்மைங்கிற. அதுக்கு அடுத்து சொல்றாரு, உலகில் உள்ள உருவமுடைய பொருள் எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த உருவத்திலே அவன் கலந்து இருக்கக்கூடியவன். அதான் எவ்வுருவும் தன்னுருவாய்ங்கிற. துன்பத்தை செய்யக்கூடிய புலியும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் மானம் ஒன்றுக்கொன்று முற்றிலும் மாறுபட்டவன் தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த இடத்துல நம்ம மனசுல ஏற்படுத்தக்கூடிய அந்த குழப்பத்தை போக்க மணிவாசர் சொல்றார், புலி உருவிலே அவன் தான் இருக்கான். அதான் எவ்வுருவும் தன்னுருவாய். அந்த மான் புல்வாய்னா மான் உருவிலே அவன் தான் இருக்காங்கிறதா எவ்வுருவும் தன்னுருவாய்ன்னு சொல்ற. அப்பேற்பட்ட எம்பெருமான் அங்க எழுந்தருளி இருக்கிறான்னு சொல்ற. அவனை அப்பேற்பட்ட வல்லமை உடையவனை திருப்பெருந்துறையில் குடிகொண்ட எம்பெருமானை குயிலே நீ கூவி அழைப்பாயாகங்கிற. அடுத்து நீல உருவில் குயிலே நீல்மணி மாடம் நிலாவும்
கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோஷமங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவோம். நீல நிறமுடைய குயிலேங்கிற பூங்கொடி போன்று உமையவள் உத்தர கோஷமங்கையில இருக்கிறவளை கூப்பிடுங்கிற. ஏன் அப்படி சொல்றார்? நீலம் கோயிலன்னா யாரையாவது நம்ம சொல்லணும்னா உத்தரகோச மங்கையில இருக்கிறவளை கூப்பிடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. கோழ அழகில் திகழும் கொடிமங்கைன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, நான் அவனை ஏன்னா அவன் ஒருவேளை அவன் வர மறுத்துடலாம்ல, அதனால கூப்பிட்டா நீ வரலைன்னா என்ன பண்றதுன்னா அது சொல்றாரு. கோல அழகில் திகழும் கொடிமங்கைன்னா அந்த கொடிமங்கை அந்த குயில் நினைச்சு பார்க்குமா, கொடிதானே முதல்ல நினைவு வரும். அப்ப அந்த என்ன நிறத்துல இருக்கும்னு அது நினைக்குமா, அதனால சொல்றாரு கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளரு கோயிலுங்கிற. அம்மையோட நிறம் நீல நிறமா, அதனால அந்த அன்னையை நினைச்சோடனே தன்னோட எனவும் நினைச்சு அது போகும். அதனால குயிலும் அந்த கருண் நிறம் உடைய நீல நிறம் போல. அதனால உனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கு, அதனால நீ சிந்திக்க தொடங்குவான். குயிலும் நீ வரைக்கும் எந்த நீல நிறமங்கே நினைச்சுக்கிட்டு இருந்தாயோ அந்த அந்த நாயகனை வர்ற மாதிரி நீ சொல்லு கூவு அப்படின்னு. அழகான அதாவது மணிகள் பொருத்தப்பட்ட மாடங்கள் உடையதான் அழகில் திகழும் நீல்மணி மாடம் நிலம். அந்த பூங்கொடி போன்ற உமையம்மை தங்கி இருக்கக்கூடிய போய் என்னுடைய நாயகனை வர சொல்லி, அவனும் அங்கதான் எழுந்தருள் இருக்கிறான், என்கிட்ட வர்ற மாதிரி நீ கூவுங்க. அடுத்து சொல்ற தேன் பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்வி வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லன். ரொம்ப அருமையான பாட்டு. ஊன் பழித்து உள்ள புகுந்து என் உணர்வதாய ஒருத்தன் மான் பழித்து ஆண்ட மின்னோக்கி மணாலனை நீ வரக்கூடும். அதாவது முதல்ல என்ன சொல்லிட்டார், குயில் நிறத்தோட சொல்லிட்டார். சாதாரண பிறவியாக மனிதனை ஆட்கொள்ள வந்த வள்ளல்ங்கிறார். வான் பழித்து அப்படின்னா இந்த போக பூமியாக இருக்கக்கூடிய நில உலகத்தை வானுலக வேணான்னு இந்த நில உலக மக்களுக்கு அருள்வதற்காக வந்தார். இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்ங்கிறார். அப்ப இறைவன் அருளை பெறுவதற்கு இந்த மனிதர்குல தகுதி பெறலைனாலும் பரவாயில்லைன்னு எம்பெருமான் இந்த உலக உயிர்களுக்காக வந்தார். மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் பழித்து உள்ள புகுந்து என் உணர்வாய ஒருத்தான் என்னை ஆட்கொண்டான்னு சொன்னேன் இல்லையா, அதோட பொருள் என்ன தெரியுமாங்கிறார் கோயில்கிட்ட. உயிரினத்துல உயர்ந்தவர் சொல்லி கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு ஆட்கொள்வார்னா என்னன்னு தெரியாது. ஆனா அது மனிதருக்கே தெரியாது, உனக்கு எங்க தெரிய போகுது, இருந்தாலும் சொல்றேன் கேளுங்கிறார். வான் பழித்து இந்த மண் புகுந்து அவன் என்ன செஞ்சானா என் ஊன் பழித்து உள்ளம் புகுந்தான்கிறார். ஊன் புகுந்து அதுல என்ன உடம்புல புகுந்துன்னா அதுல என்ன புதுமை வந்துட போகுதுன்னு குயில் கேட்கும். அதுக்கு என்ன சொல்றாரு இவரு, உள்ள புகுற வரைக்கும் நான் தனியாக இருந்தேன், எம்பெருமான் வேறாக இருந்தார். அவன் உள்ள புகுந்தோனே நானும் அப்படிதான் நினைச்சேன், உள்ள புகுற வரைக்கும் நான் திருவாத ஊரனாக இருந்தேன், நான் எம்பெருமான் எனக்குள் இருந்த உடனே அது வரைக்கும் நான் வேற அவன் வேறன்னு இருவராக இருந்தோம். அவன் உள்ளே புகுந்தவுடன் நான் என்ற சொல்லுவாங்கல்ல அந்த நிலைமை, அந்த அகந்தை மாறி இருவராக இருந்த நிலை மாறி நான் என்பதை விளங்கி உணர்வு வடிவமாக எம்பெருமான் ஒருவனே நின்று விட்டான்கிறார். அப்ப அந்த ஆணவம் தற்போதும் சொல்லக்கூடியது நான்கிற உணர்வு தானே. என் உணர்வு முழுவதும் எம்பெருமானாக என்னை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் நான்கிற ஒன்றுக்கு இடம் இல்லைங்கிறார். இந்த கருத்தை தான் உள்ளம் புகுந்து என் உணர்வதாய ஒருத்தங்கிறார். மான் பழித்தாண்டு மென்னோக்கிங்கிறார். மானை வென்று அடிமையாக கொண்ட தன்மைய இங்க சொல்றார். அதாவது தாருகாவனத்து முனிவருக்கு இந்த மானை ஏவி விடுவாங்க, கொல்லும் தன்மையோட ஆக்ரோஷமா. அந்த மானை அடக்கி தன் கையில் நிறுத்தி கொண்டவர். ஐம்புலன் அடக்கப்பட்டதுக்கும் இந்த மான் ஒரு இடத்துல துள்ளி ஓடிட்டே இருக்கும், இந்த மனமும் அப்படியே ஓடும். அப்படி மானை அடக்குவது போல நம் புலன்களை அடக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியது இந்த பாட்டுல.
அத்தகைய எம்பெருமானை உமையவளின் கணவனாக இருக்கக்கூடியவன் மான் போன்ற மருண்ட பார்வையுடைய உமையை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமானை குயிலே என்கிட்ட வந்து சேருமாறு நீ கூவு அப்படின்னு சொல்ற. சும்மா எது கத்திக்கிட்டு இருக்க, என் பெருமான வர சொல்லி கூவுங்கிற. சுந்தரத்து இன்ப குயிலே சூழ் சுடர ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பார். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவார். சுந்தரத்து இன்ப குயிலேன்ட்ட அழகான இசை இன்பத்தை தரக்கூடிய குயிலே, சிவபெருமான் வானுல இழிந்து என்ன கீழே இறங்கி வரும். வானுலத்துல இருந்து இங்கு எழுந்தருளி இருக்கிறார். ஆசை அடியவர்களின் ஆசை இருப்பான்கிறார். ஆசைன்னா அந்த உலக பற்றுகளை அறுக்கக்கூடியவன், முதலாகவும் நடுவாகவும் முடிவாகவும் இருக்கக்கூடியவன். பிரம்மா ருத்ரன் திருமால்னு மூவரால் காண முடியாத திருவடி உடையவன். ருத்ரன்னா எம்பெருமான், அவரால படைக்கப்பட்ட ஒருவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் என்கிட்ட வரப்போகுங்கிற. அதாவது சுந்தர இன்ப குயிலேன்னு ஏன் சொல்றாரு? யார்ட்டையாவது ஒரு வேலை வாங்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு பேர பிள்ளைகிட்ட கூட ஒரு தண்ணி கொண்டு சாமியில என் தங்க பாட்டிக்கு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வாங்க. யார்ட்டையாவது ஒரு வேலை ஆகணும்னா அவங்கள நயந்து சொல்றது, அவங்க மனசு குளிர்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாதான் நமக்கு அந்த வேலை நடக்கும். அப்பதான் அவங்க புகழ்ந்து சொன்னாதான் அவங்க விருப்பத்தோட அந்த வேலையை நமக்காக செய்வாங்க. அந்த முறையத்தான் இங்க சுந்தரரும் அந்த குயிலை பார்த்து மணிவாசகரும் சொல்றாரு. சுந்தரத்து இன்ப குயிலேன்னு மணிவாசர் அந்த குயிலை கூப்பிடுறாரு. குயிலோட குரல் வந்து கேட்கக்கூடியவங்களுக்கு இனிமையை தர்றதுனாலையும், ஆனா அதோட உடல் அமைப்பு பார்க்க விட இருக்கு, அதனால குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. அதனால சுந்தரத்து இன்ப குயிலேங்கிறார். அடுத்து சூழ் சுடர் ஞாயிறு போலங்கிறாருல. சூழ் சுடர் ஞாயிறுன்னா இந்த கதிரவன் தோன்றுவதற்கு முன்னாடியே அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூரியன் வரதுக்கு முன்னாடி கதிர்கள் தான் மெல்ல வரும். வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இருள் போகும். பள்ளீர்னு உச்சியில வரும்போது இப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி இருட்டு முழுவதுமா விலகி போயிடும். அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த சந்து பந்துக்குள்ள போக முடியாத அந்த ஒளி எல்லாம் சூரியன் பளீர்னு வெளி வந்த உடனே சந்து பொந்து இருக்கிற இடங்கள்லாம் இருள் போயிடும். அது மாதிரி அந்தரத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய அடியார்களை அவன்பால் அன்பு செய்து முன்னேறாங்கிறதுக்கு, அதாவது இந்த உடம்புக்குன்னு ஒரு தனி இயல்பு இருக்கும்ல, அவனை நோக்கி அதாவது அடியார்கள்ல எம்பெருமான நோக்கி போகும்போது அவன் வந்து நம்மளை ஆட்கொள்ளக்கூடியவன். பொறி புலன்கள் இருக்கிற வரைக்கும் மனசு அதோடு செஞ்சுதானே வேலை செய்யும். ஏதாவது ஒரு கடைக்கு போனா ஒரு பொருள் வாங்கணும்னு போவாங்க, 4-5 பொருள் அள்ளிட்டு வருவாங்க. நல்லா இருந்து ஆசையா இருந்து வாங்கினேன். அப்ப இந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஆசை அழியாது. அப்ப எம்பெருமான் நம்மை ஆட்கொள்ற வரைக்கும் நம்ம பொறி புலன்கள் ஆசையை அடக்க முடியாது. இந்த ஆசையோ அந்த அறுக்க முடியாத அந்த ஆசையோட போராடி இருக்கக்கூடிய அடியவர்களின் துன்பத்தை போக்க அந்த எம்பெருமான் என்ன செஞ்சானா, அந்தரத்துல இருக்கக்கூடிய அவன் நின்ற அவன் அடியார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இறங்கி வந்தாதான் இழிந்துங்கிற. இங்கு அடியவர் ஆசை அறுப்பார். அவர்களுடைய இந்த உலக பற்றுக்களை அறுக்கக்கூடியவன்கிறார். தோற்றம் இருப்பு மறைவு மூணுமே முந்து நடிவு முந்து, அதாவது நடு முடிவுன்னு சொல்லக்கூடியது. அப்ப இதெல்லாம் நடத்தணும்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இந்த வேலைகளை சொல்லுவாங்கல்ல, ஆக்கல் அழித்தல் காத்தல் அருளல் மறைத்தல். ஆக்கல் அழித்தல் காத்தலுக்கு 3 பேரை தான், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவர். இவங்க எம்பெருமான்ல இருந்து வேறுபட்டவர். அது சொல்றாரு, அந்த மூவரை அவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்களுக்கு உரிய பலன்களை தரக்கூடியது. ஆனா ஆசையா இருக்கக்கூடிய எம்பெருமான், நம்மளுடைய பிறப்பு இறப்பை அறுக்கக்கூடிய எம்பெருமான், நல்வினை செஞ்சாலும் தீவினை செஞ்சாலும் அது வந்து வினை, அதாவது சேமிப்பு அக்கௌண்ட் மாதிரி போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். எதுவுமே அதாவது நன்மை வந்தாலும் எம்பெருமான் கருணை, தீமை வந்தாலும் எம்பெருமான் கருணைன்னு இந்த உலக பொருட்களையும் உலக உயிர்கள்ல இருக்க ஆசையை விட்டு எம்பெருமான் திருவடியே நம்பி அதாவது வேற பற்றுக்களை அறுப்பதற்காக அந்த உலக பற்றுக்களை விட்டு எம்பெருமான் திருவடியை பற்றுக்கொண்ட அடியார்களுக்கு அந்த ஆசை, அந்த பற்றுக்களை அறுப்பதற்காக மேலிருந்து கீழே இறங்கி வரானா, அந்த திருவடிகளோட இறங்கி வரானா.
அது சாதாரண திருவடி இல்லையா? சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்றாரு? சிந்தூர சேவடியானே சேவகனே வர கூவாய்ங்கிற சிவந்த திருவடியான். எப்பவுமே பல கலர் இருந்தாலும் சிவப்பு நிறம் பளிர்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால இந்த கோயில் எங்க போனவனே கண்டுபிடிக்க முடியாதான்னு அது அடையாளம் எல்லாம் சொல்லி அனுப்புறேன். சிவந்த நிறம், அவருடைய திருவடி சிவந்த நிறமா இருக்கும். அவரை பார்த்து நீ கூப்பிடுங்க. அடுத்து என்ன சொல்ற? இன்பம் தருவன் கோயிலே, ஏழுலகும் உழுது ஆடி அன்பன் அமுதழித்து ஊரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நன்பொன் மணிச்சூடு ஒத்த நல்பரிமேல் வருவானே கொம்பின் விளற்றும் குயிலே கோகலிநாதனே வரக்கூவான். இந்த ஒரு குயிலை பார்த்து சொல்றாரு, குயிலே, இந்த உலகத்துல இன்பம்னு எதை நினைக்கிறியோ அதெல்லாம் தரக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். அத கொம்பில் அமர்ந்தபடி கூவுன்னு சொல்றாரு. கொம்பில இருந்து அந்த கிளையில இருந்து உட்கார்ந்துட்டு கூவக்கூடிய குயிலே, நான் சொல்றதை செஞ்சுன்னா அனைத்து உலக இன்பத்தையும் அவன் தான் தரக்கூடியவன். ஏன உலகங்களை ஆளக்கூடியவன். அதாவது ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்தி ஞானத்தை அருள வல்லவன். அடியார்கள் மனதில் ஆனந்த வான் வந்த தேவன் அன்பன் அமுது அளித்து ஊரும் ஆனந்த வான் வந்த தேவன். அடியார்கள் மனதில் ஆனந்த ஊற்றாக இருக்கக்கூடியவன். விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு வந்தவர். நன்பொன் மணிச்சுவடு ஒத்த நல்வரிமேல் வருவான். சுவடுன்னா அந்த இந்த குதிரையில வச்சுக்கக்கூடிய அந்த காலை வச்சுக்கக்கூடிய அங்கவடின்னு சொல்லுவாங்க. அழகான புள்ளிகளை உடைய அந்த குதிரையில ஏறி வரக்கூடிய கோகலிங்கிற தலத்துக்கு தலைவனா இருக்கக்கூடியவனை என்கிட்ட வரும் மாதிரி நீ கூவி அடைங்கிற. ஏழுலகை நீ ஆழ தருவான். ஏழு உலகும் உழுது ஆழி உனக்கு தருவான். அதெல்லாம் நிலையற்றவன் நீ நினைக்கிறியா? கவலை விட்டுரு. உனக்கு அன்பானவனா அவன் ஆறுனது, அவன் உனக்கு அன்பானவனா மாறினதுக்கு அப்புறம் நிலை பேரை தரக்கூடிய அமுதத்தையும் தரக்குவான். அந்த அமுதம் அதாவது சாகாத வாழ்வை மட்டும்தான் தரும்னு நீ கவலைப்படுறியா? கவலைப்படாது. ஆனந்த வடிவுடைய எம்பெருமான அழிவில்லாத மேலும் மேலும் பல ஊற்றெடுக்கக்கூடிய ஆனந்தத்தை தருவான். அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தம். அவனுக்கு நீ அன்பன் ஆயிட்டா இன்பம் ஏழு உலகு அமுது எல்லாத்தையும் தர்றதோட ஊறக்கூடிய ஆனந்தத்தையும் தரும். நல்ல பொன்னால செய்யப்பட்ட மணிகள் இது பொருத்திய அந்த அங்கவடி போன்ற அந்த பொன்னிறத்தை உடைய குதிரையின் மேல் வரக்கூடிய அந்த கோகலிநாதனா இருக்கக்கூடிய எம்பெருமானே குயிலே நீ கூவாயாகின்ற. உன்னை முகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவான். பொன்னை அழித்த நல் மேனி புகழின் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்கூவான். உன்னை முகப்பன் குயிலேங்கிற சொல்ல. குயிலே மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் உரியவன் நீ நினைச்சிடாதா. உனக்கும் உகப்பன்னாக்க சொல்லுவாங்கல்ல, உன்னை விரும்பக்கூடியவன் தான் சொல்றான். அவன் உன்னை விரும்பக்கூடியவன். அடுத்து என்ன சொல்ற? பொன்னை அழித்த நல்மேனி, பொன்னை ஒற்றி கொள்ளக்கூடிய அழகான பொன் போன்ற அழகான மேனி உடையவன் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல். குதிரை மேல் எனக்கா அரசன் திருப்பெருந்துறையில் வந்தவன் பாண்டியன் சேரன் சோழன் அவர் போற்றும்படி வந்தது புயங்க கூத்தை ஆடக்கூடியவன். அவனை என்னிடம் வருமாறி கூவுன்னு சொல்றான். நரிகளை குதிரைய, அதாவது நரியெல்லாம் பரியாக்கனவர்ல. எப்பவுமே நரிய நீங்க எந்த சர்க்கஸ்லயும் பார்க்க முடியாது. கொடூரமான சிங்கம் புலிய கூட ஆட்டி படைப்பாங்க. ஆனா நரிய, சின்ன நரி, சிறு நரி அம்புட்டு தந்துரும். அந்த நரியவே குதிரையாக்கி கொண்டு வந்தவன். சரி, அதே சொல்லிட்டு என்ன சொல்ற? உன்கிட்டையும் ஏதாவது உனக்குத்தான் உனக்கு சொல்லுவோம்ல, நான் உனக்காக போனா எனக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி இந்த குயிலுக்கு அவர் சொல்றாரு. நீ நினைச்சிடாத, எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் உன் மேலேயே அன்பா இருப்பான், உன்னே விரும்புவான், எங்கேயோ இருந்துட்டு உன் மேல அன்பு செய்வான்னு நீ நினைச்சிரு, நீ இருக்கிற இடத்துக்கே வருவான் அப்படின்னு. எனக்கு ஒரு தோழி உனக்கும் தோழிதான் அப்படிங்கிற.
பொன்னை ஒத்த அழகன் புகழினை உடையன் சொன்னவரு. தென்னன், சேரலன், சோழன்னா அந்த மூவராகவும் இருந்து ஆட்கொள்ளக்கூடியவன் அர்த்தம். அவர் மூவர்கள் மூலமாக உலகை ஆளக்கூடியவன். மனுஷ மனம் ஒரு வேலையை செய்யணும்னா அதுல கிடைக்கக்கூடிய என்ன பயன், இதை செஞ்சா என்ன பயன் தான் நம்ம நினைப்போம். அது மாதிரி குயிலுக்கும் அந்த நினைக்குமா, அதுக்காகத்தான் நீ கவலைப்படாத, உனக்கும் இத்தனையும் தரக்கூடியவன் எனக்கும் மட்டும் இல்ல உனக்கும் தோழியா இருப்பான்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து வாய் இங்கே நீ குயில் பிள்ளாய். மாலோட நான்முகன் தேடி ஓடியவர் உண்ணி நிற்ப ஒன்கடல் விண்பிளந்தோங்கி மேவி அன்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சொடையோனே வரக்கோ. குயிலே என் பக்கத்துல வா இங்கே குயில் பிள்ளை. என் நெஞ்சத்தை கவர்ந்தவன் எத்தகையத்தவன் நான் சொல்றேன் உனக்கு அப்படிங்கிறார். திருமால நான்முகனு எம்பெருமானோட தனக்குள்ள யாரு பெரியவங்கன்னு போட்டி வந்துச்சு. அப்ப அவங்க முன்னாடி எம்பெருமான் நீண்ட தழல் உருவா நிக்கிறார். இந்த தழல் நெருப்பு அடி முடியும் யாரு தேடி போறாங்களோ அவங்கதான் உயர்ந்தவர்கள்னு 2 பேரும் தனக்குள்ள போட்டி வச்சுக்கிறாங்க. திருமால் 3 அடியால் உலக அளந்தான். பன்றி உருவெடுத்து கீழே தோண்டிட்டு போறாரு, பூமியை தோண்டிட்டு போறாரு. நான்முகன் என்ன பண்றான், பிரம்மா அன்னப்பறவை எடுத்து மேல போறாரு, போய்கிட்டே இருக்கு, காண முடியல. மேல இருந்து ஒரு தாளம்பு வந்தது. அதட்ட பொய் சாட்சி சொல்லு, அப்பயே பொய் சாட்சி பார்த்தேன்னு சொல்லு, நானும் சொல்றேன்ருச்சு. வந்தா நான் பார்த்துட்டேன்னு சொன்னா அது என் பெருமானுக்கா தெரியாது. உடனே அது தாளம்பு சிவன் ராத்திரில ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் வைக்கிறதுக்கு அதுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. பொய் சொன்னதுனால நான் என்னோட சடையில் நீ சூட தகுதியற்றவன். அப்புறம் அதை மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் வாங்கினது. அதுதான் சொல்றாரு. மாலோடு நான்முகனும் தேடி ஓவி அவர் உண்ணி நிற்ப. தேடுவதை விட்டுட்டு அப்படியே தகைச்சு போய் நின்று கடைசியில எம்பெருமானை வேண்ட அவர்களுக்கு காட்சி கொடுத்தவர். அண்டம் கடந்து விரிசூடராங்கிறார். அண்டங்களெல்லாம் கடந்து நின்றவர். தாவி வரும் குதிரை, அப்படி தாவி பாஞ்சு வரக்கூடிய குதிரையில வரக்கூடியவன். அடிமுடிய தேடி போனாங்க, காண முடியல. அப்பேற்பட்ட அதை சொல்லுவாங்க, நீண்ட நெடுந்தலாய் நின்ற எம்பெருமான், தாவி செல்லும் குதிரையில் சேவகனாக இருந்த எம்பெருமானின் அந்த சொல்லுவாங்கல்ல தாழ் சடையோன் வர கூவான். நீண்ட சடையுடைய எம்பெருமானை குயிலே என்கிட்ட வர மாதிரி நீ கூவ மாட்டாயாங்கிற. அடுத்து காருடை பொன் திகழ் மேனி கடிபுலில் வாழும் குயிலே. கடினாக்க மனம்னு அர்த்தம். மனமிகுந்த சோலையில் வாழக்கூடிய குயிலேங்கிற. காருடை பொன் திகழ் மேனி சொல்லுவோம்ல, ஒருத்தர் வேலை செய்யணும்னா ஒருத்தரை புகழணும்ல. அழகா அந்த கருப்பா இருந்தாலும் நீ ரொம்ப பொன்போல அழகா இருக்க குயிலே. காருடை பொன் போல, கரிய நிறமும் பொன் போல மின்னுதான். அதே அந்த அழகான உடலை உடைய குயிலே, நீ மனமிகுந்த சோலையில இருக்க. நீ சீருடை செங்கமனத்தில் திகழ்வுரு ஆகிய செல்வன் பாரிடை பூதங்கள் காட்டி பாச மறுத்து என ஆண்ட ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீ வரக்கூ. என் நெஞ்சத்தில் நிறைந்திருக்க கூடியவன், செந்தாமரை பூ போன்ற திருமேனி உடையவன், கமலத்தின் திகழ்வுரு ஆகிய செல்வன், பாரிடை பாதங்கள் காட்டி பாசம். பாருன்னா இந்த உலகம், இந்த மண்ணுலகத்துல இந்த திருவடி எனக்கு காட்டி என்னுடைய பிறப்பை சொல்லுவாங்கல்ல, பாசங்களை வேறறுத்தான். அதே முன்னாடி சொல்லியிருப்பான், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும். அதை சொல்ற, என்னுடைய பாசமெல்லாம் அறுத்துட்டான். என்னை ஆண்ட ஆருடைய அம்பொனின் மேனிங்கிறார். என்னை ஆட்கொண்டவன் பொன் போன்ற திருமேனி உடையவன், அமுதம் போன்ற இன்பம் அளித்தவன், என்னிடம் வருமாறு கூவாயாருங்கிற. சிறப்பு பொருந்திய தாமரை போன்ற திருவடியை உடைய எம்பெருமான் மண்ணிடை வரும்போது கனைவிலும் காண்பறி அந்த திருவடிகள் எனக்கு காட்டினான். அந்த பாதங்களை எதுக்கு எனக்கு காட்டினானா, என்னுடைய பாசங்களை வேரோடு அறுக்கன்னு இந்த பாட்டுல நமக்கு அறிவுறுத்துற. கொந்தரவும் பொழில் சோலை பூங்குயிலை இது கேள், அந்தரன் ஆகி இங்கே அழகிய சேவடி காட்டி எம்தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டான்.
என் தமர்னா இங்க ஒரு சுந்தரர் பாடின பாட்டு நான் கேட்டேன். என் எந்தமரன்னு ஊரன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். யாருன்னு கேட்டா சொல்லுவாங்களே, நமக்கு முக்கியமானவங்களுக்கு என்னுடைய வண்டி எடுத்துட்டு போன்னு எஜமானி சொல்லுவோம். எந்தமர் ஊரன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். யார் இவருன்னு முனிவர்கள்லாம் வந்து பார்த்தாங்களாம். அப்ப சொன்னாராம், இது என் ஊருக்காரன் தான், என் சொந்தக்காரன். அதே மாதிரி இவரும் அதே வார்த்தையை சொல்றாரு, எந்தமராம் இவன் என்று என்னையும் ஆட்கொண்டான். அதாவது என்னுடைய உறவினராக ஏற்றுக்கொண்டான்னு சொல்றாரு. அதாவது கொத்து கொத்தா கொந்தனம்னா கொத்து கொத்தா பூக்கள் பூத்திருக்கான். அந்த சோலைகள்ல இருக்கக்கூடிய குயிலே, நான் சொல்றது இத்தனையும் கேட்டில்ல, என் நஞ்சம் கவர்ந்தவன் அந்தன வேடத்தோட வந்தான். அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டு, அழகான திருவடி என்ற காட்டிட்டு என்ன சொல்றாரா, எந்தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டார்கள். என் அடியார்ல ஒருத்தனை சொந்தக்காரங்கன்னு சொல்லி எனக்கு ஆட்கொண்டான். அவனுடைய செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவான். என்னையும் ஆட்கொண்டான். என்னை ஆட்கொண்ட எம்பெருமான் சிவந்த நெருப்பு போன்ற திருமேனியை உடையவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அப்பேற்பட்டவன் என்னிடம் வந்து சேருமாறு நீ கூவ மாட்டாயாங்கிறான். ஆட்கொள்ளுதல்ங்கிறது ஒருத்தரை அடிமையாக ஆட்கொள்றது ஒண்ணு, உறவினராக ஏத்துக்கிறது ஒண்ணு. இங்க மணிவாச சொன்னது முதல் வகையை சேர்ந்தது. பெருந்துறையில குருநாதரா வந்த நாயகன் தன்னுடைய திருவடியை காட்டி அடிமையா ஆட்கொண்டான்னு இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தார். தொழும்பர்ங்கிற சொல்லு நிறைய இடங்கள்ல தொழும்பர் இருப்பார், அதுவும் இந்த பொருள் தான். அடிமையாக தன்னை ஆட்கொண்டவர். இங்க என்ன சொல்றாரு, முதல் முறையா சொல்றாரு, எந்தமராம் இவன் இங்கு என்னையும் ஆட்கொண்டான்னு அருமையா சொல்றாரு. தம்மை ஆட்கொண்டது மட்டும் இல்லாம தன்னை உரிமைகள் பல பெறக்கூடிய உறவினராகவும் என்னை ஏற்றுக்கொண்டான்னு சொல்றாரு. அதாவது இங்க இருக்க மக்கள்லாம் அழியக்கூடிய உறவுக்காகவும் அழியும் சுகத்துக்காகவும் தங்களோட பிறவியை வீணடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை பொறுக்க முடியாமதான் இவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, எம்பெருமானுடைய திருவடியே லட்சியமா கொண்டு வாழணும்னு சொல்றதுக்காக தான் எம்பெருமானை நினைத்து கூவுன்னு அந்த குயில் மூலமாக நமக்கு இந்த பாட்டுல மணிவாச பெருமான் அற்புதமாக சொல்லியிருக்கார். அப்படி எம்பெருமானின் அந்த இறை சிந்தனையை சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சிகாரம் செய்வநெறி பாடசாலைக்கு நன்றி கூறி, வந்த அடியார்களுக்கும் வராத அடியார்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் மணிவாசகர் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். முருகனே முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே கை தொழுவேன் யான். வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நன்றி சிவபெருமான. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவ திருமதி அமுதா பழனியப்பன் நம்மையார் அவர்கள் நம்மோடு திருவாசகம் என்னும் தேனை சொற்பொழி வடிவாகவும் விளக்க உரையாகவும் பொழிப்புரையாகவும் அற்புதமாக நமக்கெல்லாம் வழங்கி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் அம்மா அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து ஏதாவது நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்ல பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அம்மாவிடம் பேசலாம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லைம்பலம். மிக அற்புதமாக மணிவாசகர் அந்த இயற்றிய திருவாசகத்திலே இந்த கூவாய் கூவாய் குயில் பத்து அந்த அதனுடைய பதிகங்கள் எல்லாம் அழகாக எடுத்து ஏம்பிருக்கிறார்கள். அடியார் பெருமக்கள் ஏதாவது பேசணும்னா அம்மாவிட்ட பேசலாம். இந்த செய்தி எனக்கு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம்.
ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். வாங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருவருள் கருணையை எண்ணி வியக்கிறேன். எல்லாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லையா? இல்ல ஆழ்ந்து உறங்கிட்டீங்களா? இல்ல செய்திய கேட்டு மயங்கிட்டீங்களா? திருவாசகத்துக்கு ஒரு ஒரு சிவாயனமுங்க வாசகம். ஐயா. வாங்கம்மா, வாங்க, வாங்க. பெருமானே, அன்னை பத்துல அம்மா வந்து திருவடி வணங்கிறம்மா. சிவாயனமே. சிவாய நம. 7வது பாட்டுல வெள்ளை கலிங்கத்தர் வெண் திருமுண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னை என்னும் பள்ளி குப்பாயத்தர் என்பது அந்த முஸ்லிம்ஸ் அணியிற அந்த ஆடை, வெள்ளை அங்கி, அதாவது பள்ளி வெள்ளை குதிரை. குப்பாயம்னா, அதாவது குதிரையில வரும்போது அந்த காலங்கள்ல வந்து நீங்க பழைய படங்கள்ல எல்லாம் பார்த்தா கூட தெரியும். அதாவது அந்த மேச்சட்டை வந்து வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் கிராஸா கயிறு போட்டு முடிஞ்சிருப்பாங்க. அந்த அந்த மேச்சட்டை வந்து முழங்கால் வரைக்கும் இருக்கும். கால் சட்டை வந்து முக்கால் தான் இருக்கும். ஏன்னா அவங்க நீண்ட அந்த ஷூ மாதிரி போட்டிருப்பாங்க. அதனாலதான் அந்த பள்ளி குப்பாயம்னா அந்த ட்ரெஸ் இப்படி மாறி இருக்கும். சீன ட்ரெஸ் மாதிரி அந்த மேச்சட்டை வந்து இப்படி உள்ளயும் அதாவது எதிர் புதிருமா இருக்கும். கவுரு போட்டு கட்டுற மாதிரி சட்டை அது. குப்பாயம்ங்கிறது அங்கி மாதிரி. அந்த நம்ம இந்த காலத்துல குர்த்தின்னு போடுறோம்ல, குர்த்தான்னு பிள்ளைங்க போடுறாங்கல்ல, அது வந்து தலைகீழா மாற்ற மாதிரி இருக்கு. அது வந்து அந்த காலங்கள்ல கட்டுற மாதிரி இருக்கும் சைடுல. கொஞ்சம் கிராஸா, ஏதாவது இந்த இடது பக்கத்துல இருக்கிறத வலது பக்கமும், வலது பக்கத்துல இருக்கிறத இடது பக்கமுமா கயிறு கிராஸா போகும். அந்த மாதிரி கட்டுற சட்டை, நீண்ட அங்கி. ஏன்னா குதிரையில போகும்போது அது முழுசுமா இருக்காது. கால் வைக்கும்போது அது விரியிற மாதிரி இருக்கணும். அதுக்காக மேல அந்த குதிரை சேவர்களுக்காக கட்டப்பட்ட சட்டை, செய்யக்கூடிய சட்டை, அதுதான் குப்பாயம்னு சொல்றது. அது இப்ப நம்ம பெண்கள்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போச்சு. அதுதான் சட்டை. கால் சட்டை முக்காலுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க கவசங்கள்லாம் இப்போ குப்பாயம்னா ஜாக்கெட், அவ்வளவுதான். மேல் சட்டை மேல இப்போ மலையாளத்துல குப்பாயன்னு சொல்றாங்கம்மா. மலையாளத்துல குப்பாயம்னு சொல்லுவாங்க. மேல் சட்டைக்கு குப்பாயம் போடுவீங்களா? ஒன்னா குப்பாயம் போடுவீங்களா, மேல் சட்டை போடுவீங்களான்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, அற்புதம், அற்புதம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. நாதப்பறையினர் அன்னை என்னும். அற்புதம், அற்புதம், அற்புதம். விளக்கம் அற்புதம். வேற யாராவது பேச ஆசைப்படுறீங்களா நம்ம கிட்ட? அன்னை பத்து, குயில் பத்து. வாங்க தேவி அம்மா, வாங்க பேசுங்க. அம்மாட்ட பேசுங்க. அம்மாட்ட பேசுங்க. ஐயா, அம்மா அம்மா திருஷ்ணபுரம் அம்மா. சிவாய நம, சிவாய நம. கேட்கலையா? எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? இல்ல, எல்லாருக்குமே கேட்கல. பேசுங்க தேவி. நல்லா டவரோட இடத்துக்கு வாங்க. அம்மா டவர். பேசுங்க ஐயா. டவர் இல்ல, ஏத்துக்கிட்டுங்க. எப்ப பேசினாலும் டவர் உள்ள இடத்துக்கு வந்துடணும். அம்மா திருஷ்ணபுரம் அம்மா. அன்னை பத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குயில் பத்தி இதெல்லாம் வந்து விளக்க, குயில் பத்திரியும் வந்து குயில்கள்லாம் எப்படி பேசுது அப்படின்ற மாதிரி எல்லாமே தகவல்லாம் நல்லா அழகா சொல்லியிருக்கீங்கம்மா. புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாய நம. சிவாய நம. மனமொழி மெய்களாலே தங்கள் திருவடியை வணங்கி கொள்கிறேன். தாங்கள் கூறிய அந்த பொன்னூசல் ரொம்ப அருமையா இருந்தது. இறைவனோட அன்னப்பறவையின் மீது ஆடும் கோலத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது உங்கள் உரை. அதே மாதிரி அன்னை பத்து அருமையான விளக்கம். ஒவ்வொரு பாடல்லையும் இறைவன் சொல்லுகிற அந்த கருத்துக்களை எல்லோரிடமும் பகிர்றது வந்து அருமையான விளக்கங்களா இருந்தது. அது இறைவன் தங்களுக்கு நல்ல அருளை கொடுத்து எங்களுக்கு உரையாற்றும் தன்மையை கொடுத்தமைக்கு தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிகாரம் சேனலில் பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
சிவாயனம். நன்றியம்மா. இறைவன் அருள். நான் ஒரு நாய் போல இருக்கக்கூடிய வேலையைத்தான் செய்யறேன் ஒழிஞ்சு, எனக்காக நீங்க இவ்வளவு சிறப்பித்தெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்ல. மணிவாச பெருமான் சொல்லுவாங்கல்ல, நான் என்னையும் ஒரு பொருளாக்கின்னு சொல்லுவாங்க. நாய் சீவகி ஏத்தி வைத்த அம்மை எனக்கு அருளிய ஒரு ஆறு பெறுவாராச்சோங்கிற மாதிரி, நான் ஒரு நாய் போல ஒரு வேலை செய்யறேன். அது இது இதுக்கெல்லாம் ஒரு பெருமையே தேவையில்லை. சந்தேகம் தெரியல, எனக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க. எத்தனை தடவை வேணாலும் சொல்றதுக்கு இந்த அடிமை பெருமானே காத்திருக்கேன். சிவாய நம்ம சிவாயனம்மா. இறைவனின் சிறப்புகளை எடுத்து கூறுவதற்கு அருளானந்தமும் பேரானந்தமும் கிடைக்கப் பெறும் சமயம் அல்லவா அது. இந்த சமயத்தினூடே நீங்க இருக்கிறதுனால அந்த விளக்கங்களை அருமையா சொல்லக்கூடிய தன்மை பெருமான். குற்றங்கள் நீ குணங்கள் கொண்டு கோதாட்டும் கொள்கையும் உடையவள் அப்படின்னும் போது, அந்த குற்றங்கள் எல்லாம் பொறுத்தறிந்து இவ்வளோ நேரம் கேட்டு எல்லாரும் பயணிச்சாங்க இல்லைங்களா? அந்த குற்றங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய தன்மையுடையவன் இறைவன். எங்களோட பாவ கணக்கு என்னவோ அது தெரியாது கர்மாவுல. ஆனா தங்கள் மூலமா ஒவ்வொரு பாடல்கள்லையும் இறைவனோட தன்மையோட ஒன்றி இருந்த சிந்தையை இணைத்த உள்ளம் தங்கள் உள்ளம். அதனால தங்களுக்கு மிக்க நன்றி. அந்த இறைவனுடைய சிறப்புகளை சொன்னதுக்கு நன்றி அம்மா. நன்றி, மிக்க நன்றி. சிவார்ப்பணம்மா. சிவாயனம். சிவாய நமக. சுவா ஓ நமச்சிவாய். முதல்ல இருந்து பேசுறேன் சுவா. மணிகண்டன் சுவா. ஆமா, சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க. சுவா சுவா எவ்வளவு உணவுகள் சாப்பிட்டாலுமே திகட்டிடு சுவா. ஆனா செவிக்கு உணவு சுவா உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருந்தது சுவா. மறக்கவே முடியாது. அற்புதம். ஓ நமச்சிவாய. சுவா ரொம்ப நன்றி சுவா. நன்றி சுவா. நன்றி சுவா. சொல்றீங்களா? நானும் மதுரைக்கு பக்கத்துல காரைக்குடி திருப்பத்தூர் தான் நான் பிறந்தது. அப்படிங்களா சுவா? அப்படிங்களா? காரைக்குடி திருப்பத்தூரா? ஆமா, திருத்தலைநாதர் வாசல்ல இருக்கக்கூடிய ஆள் தான் நான். சுவா சரியா கேட்கல சுவா. திருப்பத்தூர் பக்கத்துல எந்த ஒரு சுவா? திருப்பத்தூரே தான், தேரோட வீதியில இருக்கிறது தான் நான். திருப்பத்தூர் தான் நான் சுவா பிறந்தது. சுவா ரொம்ப சந்தோஷம் சுவா. சுவா தலிநாதர் அங்க கோயிலுக்கு வருவோம் சுவா. அடிக்கடி வருவோம் சுவா. அத வைரவன் கோயில் தான் சொல்லுவோம். திருத்தலைநாதர்னு யாரும் சொல்றது இல்ல. வைரவர் கோயில் தான் சொல்லுவோம். வைரவர் கோயில் சிறப்பு. தேய்பிர அஷ்டமி வளர்பிர அஷ்டமிக்கெல்லாம் வருவோம் சுவா. இங்க சிறப்பு. நான் இருக்கிறது, நான் கல்யாணம் பண்ணி வந்தது பெரம்பலூர். பிறந்து வளர்ந்ததெல்லாம் காரைக்குடி திருப்பத்தூர். அப்படிங்களா சுவா? நாங்க அடிக்கடி அந்த ரூட்ல வருவோம் சுவா. தங்கச்சி ஊர் காரைக்குடி, இன்னொரு தங்கச்சி ஊர் தேவக்கோட்டை. நாங்க மதுரையில இருக்கோம். இப்ப போன மாசம் மட்டும் 4-5 தடவை வந்தோம் சுவா. அந்த பக்கம் வந்தோம். திருப்பத்தூர் இப்ப அந்த கோயிலை சுத்தி எல்லா கோயிலுக்கும் போயிருங்க சுவா. கண்டிப்பா. பாடல் பெற்ற ஸ்தலம் திருப்பத்தூர். மணிவாச பெருமா இவரு அப்பரும் ஞானசம்பந்தராலும் பாடப்பட்ட ஸ்தலம். அது சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். குள்ளக்குடி ஆகமத்துல சுஸ்வா சுஸ்வா சுஸ்வா. முக்கியமான சிவா. ஓம் நமச்சிவாய். சுஸ்வா நெட்டு வரல, விட்டு விட்டு சுவா. திருப்பவனம் வந்துருக்கீங்களா சுவா? திருப்பவனம் புஷ்பனேஸ்வரர் வந்துருக்கீங்களா சுவா? அங்கெல்லாம் வந்ததே இல்ல. சுவா அங்க 4 வழிபட்ட ஸ்தலம் சுவா. நம்ம திருநாவுக்கரசர் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் அந்த பதியம் படிச்சது சுவா. அப்படி ஆறுகள் ஃபுல்லா அவரு அந்த ஊர்ல பெரியவங்க எல்லாம் செருப்பு போட மாட்டாங்க சுவா. ஃபுல்லா ஆறு ஃபுல்லா நம்ம சிவனோட இது தெரிஞ்சதுனால அக்கறையில இருந்தே படிச்சாரு சுவா. சிறப்பு வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும். நாவுக்கரசரோட பாடல்ல ஆட்டி வைத்தார் ஒரு ஆடாதவர், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லது சார். நீங்க வாங்க சுவா ஒரு நாளைக்கு புஷ்பனேஸ்வரர். கட்டாயம் வரும் சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி பொறுப்போர் பூவனத்து அரசே போற்றி காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானையே போற்றி போற்றி. நன்றி நன்றி நன்றி. ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக பகிர்ந்தமைக்கு நன்றி மணிகண்டன் ஐயா. நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. முத்தையா பக்கத்துல நிக்கிறாரு சுவா. அவர்தான் எங்கள் சொத்து.
ஆமா முத்தையா அவங்க சொத்து. சிவசுவா. திருச்சிட்டம்பலம் நமக்கு சிவசுவா. வாங்க ஐயா. அம்மா அம்மா வணக்கம். திருபுவனத்து ரொம்ப சிறப்பாக பயனுள்ளதா இருக்குமா, ரொம்ப நன்றிங்கம்மா. திருச்சிட்டம்பலம்மா நம்ம திருவடி வணங்குகிறோமா சிவசுவா. திருவடி போற்று. நன்றி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. பரவாயில்ல. 2 பேரும் நடத்துனராக இருக்காங்க. இந்த பேருந்து இயக்கிட்டே வந்து நிகழ்ச்சியில கேட்கறதுல அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். சிகாரத்துக்கு. சிகாரம் சைவ நெறி கொண்டிருக்காங்க. சிறப்பு. பாலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பாலமுருகன்னு நம்ம மதுரையை சேர்ந்தவர் அவரு. பேச வருவார் பாருங்க. பேச நல்லா இருக்குமா, சிறப்பா இருந்துச்சுமா. குயில்பத்துல இருந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் 3 பேர் இருந்தோம், ஒரே மாதிரி தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்மா. முத்தையா, மணிகண்டன், நாங்க எல்லாரும் சிறப்பு. ரொம்ப அருமையா இருக்குமா. நாங்க திருப்பி போட்டு கேட்டுக்கிறோம்மா. உங்க நிகழ்ச்சியை ஐயா மறு ஒருங்கிணைப்பு பண்ணுவாங்க, அதுல நாங்க திருப்பி கேட்டுக்கிறோம். நன்றிங்கம்மா. அற்புதம். நன்றி. பாருங்க எவ்வளவு உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க பாருங்கம்மா. இறைவனுடைய அருளை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருள அவனோட குரலை கேட்க வராங்க. எனக்காக இல்ல, எம்பெருமானுடைய பெருமையை கேட்க வராங்க. எம்பெருமானுக்கு அடிமையா வராங்க, எனக்காக இல்ல. சிவ அற்புதம். பெருமாள் ஐயா இருக்கீங்களா? ரைட்டு, நல்லது. நன்றிங்க. இதுகாரம் பொறுமையாக இருந்து வாங்க. கேட்டேன் சார். அருமை ரொம்ப அருமை சாமி. மெய் மறந்துட்டேன் சார். உண்மையான அந்த அளவுக்கு இருந்தது, அருமையா இருந்துச்சு சார். கேக்குறோம் நாங்க. என்ன கேட்டீங்க, என்ன உணர்ந்தீங்கன்னு கேக்குறது தான் நாங்க கேக்குறோம். ஆமாங்க சார், அருமையா இருந்துச்சு. எல்லாமே அருமை, அத்தனையும் அருமை. நிச்சயம். நல்லது. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எனின் நல்ல கதைக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணி நல்ல தரும் கழுமல வல்லுநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ ஒடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடை கண்களை 6 கடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் நம்மோடு திருவாசகம் என்னும் தேனை சொற்பொழி வடிவாக நமக்கெல்லாம் வழங்கி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களும் நிகழ்ச்சிக்கு வந்த அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவிடைகளும் மனம் வழிமைகளால் வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வந்திருக்கடியார அனை வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றி. வாங்க.